காலையில வாக்கிங் வேற போல. இப்ப நான் பேசுற மைக் சரியா இருக்குங்களா? இல்ல எனக்கு மூணா கேக்குது. சரியா இருக்கா கண்ணா? கரெக்டா கேக்குதா? ரொம்ப சூப்பர். இன்னைக்கு என்கிட்ட ஏதாவது ஒரு யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க யாருமே சொல்லல. நானும் ஒரு 2 மணி நேரமா இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இதை விட எனக்கு என்ன வேணும்? நான் 1 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை பத்தி பாராட்டி பேசுறதை விட ஒரே ஒரு வரி கவிதை என்ன தெரியுமா? உங்க கலர்ல நானும் சட்டை போட்டு கடைக்கு போய் எடுத்து போட்டு வந்திருக்கேன். இதை விட என்ன சந்தோஷம் வேணுங்க? நான் மனசுல அது என்ன காரணம் தெரியுமா கண்ணா? நான் நிறைய வள்ளி கும்மி போயிருக்கேன். இது முழுக்க முழுக்க பூரா என்னோட அம்மாக்கள் ஆடுற, தாய் உள்ளங்கள் ஆடுற ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அது உண்மையாலுமே கண்ணா ரொம்ப பெரிய மகிழ்ச்சியா இருக்கிறேன். ரொம்ப பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு இந்த சின்ன ஏங்க 4 மணி நேரமா கை காலெல்லாம் வலிக்கலையா கண்ணா? ரொம்ப பெரிய விஷயம் இல்ல சார். அது எவ்வளவு பெரிய விஷயம். சொன்னபடி கேளுங்கிறதே இன்னைக்கு குழந்தைகளுக்கு இருக்காது. நம்ம குழந்தைகளுக்கு முதல் சொன்னபடி நான்லாம் கேட்கவே இல்லை. உங்களுக்கு எல்லாம் நம்ம எல்லாம் அப்படித்தான். என்னங்க சொன்னபடியே கேட்கறது இல்லை. ஆனா சொன்னபடி கேட்கிற குழந்தைங்கன்னா அது இதுதான் உதாரணம். ஒரு இடத்துல கூட நம்ம மாப்பிள்ளைகிட்ட போய் கிடைக்கிற ஒரு 50 பைசா கம்பர் கட்டு வாங்கிட்டு வாடன்னா 4 தடவை கேட்பான் எந்த கடைக்கு போகணும், எப்படி வரணும்னு. ஆனா அந்த பிஞ்சு குழந்தைங்க பாருங்க எத்தனை மூமெண்ட். அந்த ஒரு நடன அசைவுகளுக்கும் அவங்க பெரியவங்க ஆடுற மாதிரி ஈக்குவலா கம்பெனி கொடுத்து ஆடுறாங்க பாருங்க. அப்படி அச்சு மாறாம. உண்மையாவுமே உங்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள் கண்ணா. சூப்பரா தாங்க, அழகா இருந்தீங்க. அப்புறம் ஒரு பாப்பா இல்ல இல்ல இந்த கிரீடமெல்லாம் வச்ச மாதிரி ஏமா அது விகாஸ் சொந்த முடியா? மாமா அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம அக்காவோட பொண்ணு தானுங்க. உன் மண்டை கொஞ்சம் தோண்டு பார்க்கணும். அழகு இல்ல கண்ணா, மதர் ப்ராமிஸா எனக்கு தெரியாது, யாரோட பாப்பான்னு தெரியாது. என்ன தோணுச்சுன்னா, நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன்னா, எப்படா இந்த வயசுல இடுப்புக்கு கீழே வரைக்கும் ஒரு முடி. எனக்கு ரொம்ப நேரம் ஒரு யோசனை. அப்புறம் கிரீட வச்சத்தை கட்டி மேட்ச் பண்ணிருக்காங்களான்னு ஒரு யோசனை. ஆனா அதெல்லாம் தாண்டி இருக்கிறதுலயே ரொம்ப உயரம் கம்மியான ஹைட் உள்ள பாப்பா இருந்தான். இல்ல கை கொடுற சூப்பரா. சரி சரி, பெரிய விஷயமா? சரி, பெரிய விஷயம். ஐயோ ரொம்ப சந்தோஷங்கண்ணா, சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கும். அப்படிங்களா? ஐயோ மகிழ்ச்சி. எது கோச்சுக்கல இல்லைங்க திடீர்னா? இல்ல இல்ல இல்ல, சந்தோஷங்கண்ணா, சந்தோஷம். அதே இந்த மாதிரி மற்ற நிறைய பேர் சொல்லுவாங்க சென்னையில இருந்து, என்னங்க நீங்க எப்ப பார்த்தாலும் இந்த வள்ளி கும்மிக்குன்னு பேசுறீங்களே, என்னங்க அது? இந்த கும்மி அடிக்கிறது தானே? இந்த கும்மி அடிக்கிறதுல என்ன இருக்கு?
என்ன சும்மா அந்த பாட்டெல்லாம் ஸ்லோவா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு, மூமெண்ட் பெருசா இல்ல, அந்த மூமெண்ட்லாம் ரொம்ப வயசானவங்களுக்கு மாதிரி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட பேசும்போது என் மனசுல ஒரு சின்ன சந்தோஷம், பெரிய சந்தோஷம் இருக்கு. என்ன தெரியுங்களா? இந்த நடனம் என்பது எந்த ஆண்களையும் கவருக்காக அல்ல, இது ஆண்டவனுக்காக. பார்க்கிற கண்ணு நல்ல கண்ணா இருக்கணும். இந்த வள்ளிக்கும்மியோட நிகழ்ச்சியினுடைய மொத்த சாராம்சமே நம்ம கலாச்சாரம், நம்ம பண்பாடு கலாச்சாரம்னு முடிஞ்ச வரைக்கும் இதைத்தான் சொல்றோம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வள்ளி பொறிக்கிறது மிகப்பெரிய அரசியலாயிடுச்சு. பாத்தீங்களா? இன்னைக்கு பெரிய அரசியல் வள்ளிக்கும்மி. அப்பா வள்ளிக்கும்மி அப்படின்னா ஒரு பெரிய இதாயிடுச்சு. இனி அடுத்ததெல்லாம் ஆளுக்கு 10,000 ரூபாய் சம்பளத்தோட கூப்பிடுவாங்க. சிங்கப்பூர், மலேசியாலாம் புக் பண்ணிடுவாங்க போல. இல்ல எதுக்கு சொல்றேன்னா, என்னையே 2 பேர் கேட்டாங்க, ஏன் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு டி நகர்ல பிக்ஸ் பண்ண முடியுமான்னு. நாங்க தெருக்கூத்து கிடையாது, திருவிழாடுறவங்க கிடையாதுடா, இது கடவுளுக்கான ஒரு புனிதமான ஒரு குழு. இது பெரிய மரியாதை உள்ளது. இதுல பெரிய சிறப்பம்சம் என்னன்னா, முதல் முறையா எத்தனையோ வீட்டுல நம்ம பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் வீட்டுல ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க இல்லையா? ஃப்ரெண்டு கிட்ட பேசாத, போனை வாங்கி வை, யார்கிட்ட பேசுற, ஸ்கூல் போயிட்டு பத்திரமா போன்னு சொல்றாங்க. எவ்வளவு ஸ்ட்ரிக்டா நம்ம வளர்த்திட்டு இருக்கோம். ஆனா அப்படிப்பட்ட அம்மா அப்பா, அப்படிப்பட்ட கணவன் தான் நம்மளை இந்த பூமியில இங்க விட்டுட்டு உங்களுக்காக அங்க காத்துட்டு இருக்கிறாங்க சார். எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி, அது எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை உங்க மேலதான் கண்ணா, உங்க மேலதான். அதுதான் 100வது நிகழ்ச்சி சிறப்பு நடத்திருக்கீங்கல்ல. இல்ல அது ஒரு பெரிய பொறுப்பு வேணுங்க. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சேர்றதுனா கூட யார் ரெடியே சேர்றான்னு கேட்பேன். யார்கிட்ட போற, எதுக்கு ரொம்ப நேரம் போன் பேசுற அப்படின்னு. ஆனா நம்ம வீட்டு பெண்களையோ, நம்ம வீட்டு குழந்தைங்களையோ நம்ம ஊர்ல இந்த மண்ணில் விட்டுட்டு நம்ம அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமா? அப்ப முதல் உங்களுக்கு தான் நன்றி சொல்றோம். நீங்க தான் அது பெரிய விஷயம். ஏன்னா நாம் போயிட்டே இருக்கோம், நமக்கு பின்னாடி வர்ற இந்த அடுத்த தலைமுறை, இந்த சந்ததிகளுக்கு இதை நம்ம விட்டுட்டு போகணுங்கிற அக்கறை, சமூக அக்கறை உங்களுக்கு. உண்மையாவுமே மனசார நான் உங்களை காதலிக்கிறேங்க. நீங்க ரொம்ப சூப்பரா இருக்கீங்க. எனது சாதாரண நிகழ்ச்சி கிடையாது. ஏன்னா நிறைய நிகழ்ச்சிக்கு நான் போறப்பெல்லாம் ஒண்ணு உடம்பு தெரியும், 4 பேர் விசில் அடிக்கணும், 4 பேர் கை தட்டணும், 4 பேர் யூடியூப்ல ஏதாவது தன்னை பத்தி போட்டு பேர் வாங்கிக்கணும். இப்படி தன்னை பத்தியான எண்ணங்கள் எதுவுமே இல்லாம ஒரு கூட்டமா, அதுவும் பின்னாடி அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நிறைய இடத்துல ஒண்ணு இருக்கு தெரியுங்களா? என்ன அவங்க என்ன மட்டும் பின்னாடி போட்டு முன்னாடி அவங்களை விட்டுருவாங்க. நான் ஆடுறத யார் பார்க்கறது இல்லையா? அப்படி இல்லை. ஏன்னா நம்ம இதுல நோக்கமே வேறு. நம்ம நோக்கமே நம்ம மனசா இருந்ததுக்கண்ணா. எனக்கு அது நான் தான் சொல்றேன் பாருங்க, நிறைய இடத்துல சொல்லும் போது சொல்றேன், சாயங்காலமான தங்கத்துக்கு போன் அடிச்சா பால் கறந்துட்டு இருப்பாரு. அப்புறம் நைட்ல போன் பண்ணா பாட்டு கேட்கும், ஆனா பயிற்சியில் இருக்கிறவங்கண்ணா அப்படிங்கிறாரு. அடுத்த நாள் நிகழ்ச்சியில் இருப்பாரு. சோ இது எல்லாமே என்னன்னா, நம்ம கிடைச்ச நேரத்துல ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணிருக்கலாம், இல்ல கந்து வட்டி கொண்டிருக்கலாம், இல்ல ஒரு மளிகை கடை வச்சு நடத்தி இருக்கலாம், கிடைக்கிற நேரத்தை வியாபாரத்துக்கு பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா வியாபாரத்துல பொருளாதாரத்தை ஈட்டணுன்ற எந்த எண்ணம் இல்லாம இந்த மண்ணுக்காக தன் காலங்களை வளைச்சிருக்கிற இந்த அன்பு ஆசிரியர்களுக்கு என்னுடைய அன்பு வாழ்க்கை. இது சாதாரண கிடையாது கண்ணா, இது சாதாரண கிடையாது. ஏன்னா நான் பார்க்கும்போது இந்த தாரணி
நான் தான் சொல்லுவேன், இன்னைக்கு 100வது குழு, இது பெரிய விஷயம். என்ன 100வது நிகழ்ச்சி பெரிய விஷயம். இது எனக்கு பயங்கர சாதாரண விஷயம் கிடையாது. அதாங்க இப்போ மனசுக்குள்ள ஒரு ஆசை என்ன தெரியுமா, இந்த சின்ன வயசுல நீங்க இந்த நிகழ்ச்சி இது ஆரம்பிச்சு எவ்வளவு நாள் சொன்னா 1.5 வருஷம். 1.5 வருஷத்துல 100வது நிகழ்ச்சிங்கிறது மிகப்பெரிய விஷயம் இல்லை, சாதாரண விஷயம். அது பெரிய சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 1000 நிகழ்ச்சி வந்துருட்டாங்க 4 வருஷத்துல. சிறப்பா வந்து இல்ல, அது சிறப்பா இல்ல. கண்டிப்பா கண்டிப்பா இந்த நிகழ்ச்சி பண்றவங்கள நெஞ்ச நிமித்திட்டு வெளியே போனோம். சீரியஸா உங்களுக்கு சொல்றேன், நம்ம இதுல பங்கெடுத்துக்கிறதுக்கு நெஞ்ச நிமித்திட்டு போலாம். பெரிய மகிழ்ச்சி. பள்ளிக்கொங்கையில் இருக்கேன், ஆமா. பண்பாடு சார்ந்த விஷயம், ஆமா. கலாச்சாரம் சார்ந்த விஷயம், ஆமா. தெம்பா கெத்தா போலாம். ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உற்று நோக்கிற ஒரு இது, நிறைய சாதிக்காரங்க, நிறைய வேற்று மதத்தை சேர்ந்தவங்க சென்னையில எங்கிட்டயே கேட்டிருக்காங்க, ஏன்னா நாங்களும் அந்த வள்ளி கும்மி கத்துக்க முடியுமா, யாராவது எங்களுக்கு கத்து தருவாங்களா அப்படின்ற நிறைய பேர் எங்கிட்ட கேட்கிறாங்க. ஏன்னா கொங்கு மண்டலத்துல ஆரம்பிச்ச இந்த கலாச்சாரம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க எல்லாத்துக்கும் புறமே வந்துருச்சு. கலாச்சாரத்தை அவங்க மட்டும் தான் பிடிச்சிருக்காங்க, அப்ப நாங்களும் பிடிக்கணுன்ற ஒரு வெறி வந்திருக்கு பாருங்க. அதுக்கு காரணம் எல்லாம் நீங்க தான் காரணம். நீங்க எல்லாம் பண்றதுதானே பெரிய விஷயம். இதுதான் சமூகம். சமூகம் எங்க இருக்கு? சமூகம்ங்கிறது வீதிக்கு வீதி டாஸ்மார்க் இருக்கு, பாக்குறீங்களா? எத்தனை பேர் மதுவால சாகுறான் பாக்குறீங்களா? இன்னைக்கு தினமும் பார்த்தா போதை பாக்குறீங்களா? படிக்க போன கல்லூரி பெண்கள் நீங்களா இருப்பீங்க, தன்னுடைய பாதையை வழியை மாத்திடுவாங்க. பள்ளிக்கூடத்துலயும் சரி, கல்லூரி போகும்போதும் சரி. இன்னைக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க. ஒரு சமுதாயமே சீரழிஞ்சிருங்க. தனக்கான நேரத்தை கண்ட இடத்துல விதைக்காம இந்த வள்ளி கும்மிங்கிற மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு நீங்க எல்லாம் வந்து கலந்துகிட்டு உங்களை ஒரு ஒரு குழுவோட, ஒரு குடும்பமா, இந்த இனத்தோட, இந்த மண்ணோட, இந்த கலாச்சாரத்தோட நீங்க வளர்றீங்க பாருங்களா, சூப்பரா இருப்பீங்க. அப்படி ஆலப்பற மாதிரி உங்க குடும்பம் எல்லாம் அற்புதமா இருக்கும். நோய் நொடி இல்லாம இந்த கை தட்டுற ஒன்னொன்னும் அடிக்கடி கார்னிஸ் பாப்பா சொல்லும், நீங்க தட்டுற கை ஒன்னொன்னும் கிளாப்பிங் தெரப்பி, நோய் நொடி எல்லாம் போயிடும். கரெக்டா? இன்னைக்கு பாதி பேர்த்துக்கு என்னடா இப்படி பாக்குறேன்னு நினைச்சுக்காதீங்க. இன்னைக்கு பாதி பேர்த்துக்கு குனியவே முடியாது. சீரியஸா நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா குனிஞ்சு எக்ஸசைஸ் பண்ணி சும்மா ஜம்மு ஆடுறீங்க பாருங்க. பெருமை இருக்கு பாக்குறதுக்கு. சூப்பரா இருக்காங்க. அது 3 மணி நேரம் நான் ஸ்டாப், சான்ஸே கிடையாது. இன்னைக்கு எனக்கு தான் ஒரு வருத்தம், நான் லேட்டா வந்துட்டேன். எப்படியாவது இந்த சட்டையவாவது காமிச்சிருந்தேங்க. ஏன்னா நானும் உங்க கட்சியில சேர்ந்துட்டேன். சோ எனக்கு ரொம்ப சந்தோஷங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தது, இந்த நிகழ்ச்சிக்கு நான் கலந்துகிட்டது எனக்கு பெரிய பெருமையும் சந்தோஷம் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த மலை இங்க என்னுடைய அருமை நண்பர் அன்பு தங்கம் என்னுடைய சுதர்ஷனுடைய ஊரு. அவங்க வீட்டுக்கு நிறைய தடவை வந்திருக்கேன். நான் அவரும் பர்சனலாகவே ஃப்ரெண்டு, அப்பாவுக்கு தெரியும். நிறைய என்னுடைய காலங்கள் போயிருக்கு. எங்க அருமை மாமா சந்தோஷம். இப்படி இங்க வரும்போது நிறைய உறவுகளை நான் சந்திக்கும் போது எனக்கு மனசெல்லாம் அப்படியே என்னோட ஊருக்கு வந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க. ரொம்ப சந்தோஷம். நான் எல்லாத்தையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம்னா, பெரியவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய அன்பு நன்றி, அன்பு வாழ்த்துக்கள். அம்மா ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப உங்க எல்லாத்தையும் பார்த்தது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கு. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு போர்படைகள் மாதிரி கூடவே இருந்து ஒத்தாட்சி பண்ண தொலைக்காட்சி தங்கங்களுக்கும் நம்ம மாப்பிள்ளைங்களுக்கும் நம்மால் எல்லாத்துக்குமே என்னுடைய அன்பு வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கணும். ஏன்னா இந்த கலை, கலாச்சாரம், பண்பாடு கிலோ என்ன விலைன்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு.
அதை கையில் எடுத்து இதுதான்டா கலை, இதுதான் கலாச்சாரம், இதுதான் பண்பாடு, இதுதான் எங்களுடைய நாகரிகம்னு சொல்லக்கூடிய இந்த தலைமுறை தமிழகத்தின் பேரை காப்பாற்றும். நல்லா இருந்தது. சரியா? ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஹாப்பி. ரொம்ப தேங்க்யூ.